بسم الله الرحمن الرحيم. قال نبينا صلى الله عليه وسلم: الدعاء بين الأذان والإقامة لا يرد، أو كما قال عليه الصلاة والسلام التسليم. رواه الترمذي. அல்லாஹ்வுடைய திருத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்துஆஉ பைனல் அதானி வல் இகாமத்தி, பாங்கிற்கும் இகாமத்திற்கும் இடையில் கேட்கப்படும் துஆ லா யுரத்து, அது மறுக்கப்படாது, நிராகரிக்கப்படாது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய கிதாபில் இந்த ஹதீஸை பதிவு செய்திருக்கிறார்கள். இதுக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இதுவரைக்கும் நாம் பாங்கு சம்பந்தமான விஷயங்களை எல்லாம் வரிசையாக பார்த்துக்கிட்டு வந்தோம். அதனுடைய செய்திகளில் இதுவும் ஒன்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, பாங்கு சொன்னதுக்கு அப்புறம் எப்போ இக்காமத்து சொல்லப்படுமோ இந்த பாங்கிற்கும் இக்காமத்திற்கும் இடைப்பட்ட நேரத்தில் கேட்கப்படக்கூடிய துஆக்களை அல்லாஹ் நிராகரிப்பதில்லை என்பதாக நமக்கு இந்த ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. ஆனால் எந்தெந்த நேரங்களில் எல்லாம் பாக்கியமாக சொல்லப்படுகிறதோ அந்த நேரங்களை எல்லாம் நாம் அதற்காக வேண்டி பயன்படுத்துறதில்லை அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஏன் இந்த ரெண்டுக்கு மத்தியில் உண்டான இந்த இடத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு சொல்றாங்க? சில ஹதீஸுகளை நம்ம பார்த்தோம்னா இப்படி வரும்: ஜுமாவினுடைய நாளையில் ஒரு நேரம் உண்டு, அந்த நேரத்தில் கேட்கப்படக்கூடிய துஆவை அல்லாஹ் மறுப்பதில்லை. அது எந்த நேரம்னு சொல்லி ஆய்வு செய்து சொல்லும் போது இமாம்களுக்கு மத்தியில் பல ஹதீஸுகளை வச்சு ஆராய்ந்து சொல்லுவாங்க. அது மெம்பர் படியில் ஏறுறதுக்கு முன்னாடி உண்டான நேரம், அல்லது மெம்பர் படியில் ஏறிக்கிட்டு இருக்கிற நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது மெம்பர் படியில் 2 குத்துபாக்கு நடுவில் உட்காருவாங்களே அந்த நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு எல்லாத்துக்கும் அசல் ஹதீஸ் எது அப்படின்னா, ஜும்மாவில் ஒரு நேரம் இருக்கு, ஜும்மாவுடைய நாளையில் ஒரு 24 மணி நேரத்தில் உண்டான ஒரு நேரம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் இந்த ஹதீஸில் ரொம்ப தெளிவாக பாங்கிற்கும் இக்காமத்திற்கும் இடைப்பட்ட நேரத்தில் கேட்கப்படக்கூடிய துஆவை அல்லாஹ் மறுப்பதில்லைன்னு எவ்வளவு கம்மியான நேரத்தை சுருக்கி நம்மளுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப தெளிவாக சொல்லி தந்திருக்கிறாங்க. ஆனால் அப்படி சொல்லி தந்து கொடுத்தும் கூட நாம் என்ன செய்யறது இல்லைன்னா, அந்த நேரங்களில் அல்லாஹ் இடத்துல தேவையை கேட்கறது இல்லை. இதுதானே யதார்த்தமாக இருக்குது. அல்லாஹ் எந்தெந்த இடத்துலலாம் கேட்கணும்னு சொல்லியிருக்கிறானோ அந்தந்த இடத்துல பூரா கேட்கறதே இல்லை. ஃபர்தான தொழுகைகளுக்கு பின்னால் கேட்கப்படக்கூடிய துஆக்கள் மறுக்கப்படுவதில்லை. அது நீங்க தனியாகவும் கேட்கலாம், ஜமாத்தாவும் கேட்கலாங்கிறது தான் ஹதீஸ்களினுடைய ஆய்வு முடிவு. ஆனால் துஆ கேட்டுக்கிட்டு இருக்கும் போதும் கூட என்ன செய்யறதில்லை, நாம துஆ கேட்கக்கூடிய நேரங்களில் சரியாக அதற்குண்டான நானும் இந்த துஆல பங்கு கொண்டு இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த விஷயத்தை தெரிவிக்கிறதுக்கு கூட நாம் தயாராக இல்லை. ஏதோ ஒரு காரணங்கள்ல நாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், நம்மை நாமளே பின்னோக்கி சென்று கொண்டு இருக்கிறோம் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இந்த ஹதீஸனுடைய அடிப்படையில பாங்கிற்கும் இக்காமத்திற்கும் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த நேரத்தை, பொன்னான அந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய பாக்கியவான்களில் அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. பிஹக்கி சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.